ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் தான் பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் போன வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்த்துருந்தோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருந்தோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்துருந்தோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரி ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல அண்டு, ஆறு, நாட்டு. நமக்கு அண்டுனா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நமக்கு ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் ஆன்சர் ட்ரூன்னு கிடைக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வந்துடும். ஆர் ஆப்ரேட்டர்ல பாத்தீங்கன்னா எதிரா ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூன்னு கிடைக்கும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு கிடைச்சிடும். நாட் ஆப்ரேட்டர்ல அண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன அவுட்புட் வருமோ அதனோட அவுட்புட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி கிடைக்கிறது தான் பார்த்தோம்னா இந்த நாட் ஆப்ரேட்டர். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல நம்ம எப்போதும் போல நம்ம சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்துவோம். அதுக்காக என்ன பண்றேன்னா, முதல்ல இந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் அந்த சாஃப்ட்வேரை முதல்ல நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணோன்னா இந்த விண்டோ ஓபன் ஆகும். அதுல ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறத விட்டு டிஃபால்ட்டா அந்த ப்ரோக்ராம் டைரக்டா ஓபன் ஆயிடுது. இன்கேஸ் ஓபன் ஆகல அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு நீங்க நியூ ப்ரோக்ராமா பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்னா, ஃபைல்ல போயிட்டு நியூன்னு கொடுக்கணும். ஃபைல்ல போயிட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சேவ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண போறோம் அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம சேவ் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமை என்ன ப்ரோக்ராம் போடுறோமோ அந்த ப்ரோக்ராம் நேம்லயே நீங்க அந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா வசதியா இருக்கும். இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் வசதியா இருக்காது. ஏன்னா நம்ம என்ன ப்ரோக்ராம் போடுறோம் என்னன்றது நம்மளுக்கே புரியாம போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த ப்ரோக்ராம அந்த ஃபைல் நேம்லயே வச்சு நம்ம சேவ் பண்றோம். அப்புறமேல நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஓபன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் டெஸ்ட்னு வச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்க டெஸ்ட்னு வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம்ல வைங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? முதல்ல லைப்ரரி ஃபைல்ஸ் தேவை. அந்த லைப்ரரி ஃபைல்ஸை முதல்ல கால் பண்ணாதான் அது என்ன ஆகும்னா அது வேலை செய்யும். அதுக்காக முதல்ல இதெல்லாம் அந்த லைப்ரரி ஃபைலை கால் பண்றேன். அதுக்காக என்ன பண்றேன், ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் கேச், ஹேஷ் இன்க்ளூட் கோனியோ டாட் கேச் அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம கால் பண்றோம். நம்ம இந்த லைப்ரரி ஃபைல்ஸை கால் பண்றது மூலமா தான் நம்மளால ஒரு ஆப்ரேஷனை நம்மளால செய்ய முடியும். இதுல சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம்ல இதுல எப்பவுமே சி ப்ரோக்ராம் போடுறோமா, சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் போடுறோமா அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்லயோ டாட் சிபிபின்ற எக்ஸ்டென்ஷன்லயோ நம்ம ஃபைலை சேவ் பண்ணணும். சிபிபி ப்ரோக்ராம் அதாவது சிபிபி ப்ரோக்ராமா இருந்தால் டாட் சிபிபின்ற எக்ஸ்டென்ஷன்லயும், சி ப்ரோக்ராமா இருந்தால் டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்லயும் நம்ம ஃபைலை சேவ் பண்ணணும். அப்புறம் மேல பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராம்ல வாய்ட் மெயின் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இன்ட் மெயின்னு கொடுக்கலாம். இன்ட் மெயின் கொடுத்தா கீழே நம்ம ரிட்டர்ன் 0 அப்படின்றத ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணணும். வாய்டுன்னு கொடுத்தோம்னா நம்ம ரிட்டர்ன் 0 அப்படின்றத நம்ம கொடுக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ நான் ப்ரோக்ராமை இப்போ நான் எப்படி பண்றேன்னு வச்சுங்களேன். நம்ம 2 விதமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் என்ன பண்றேன்னா நான் 2 இன்புட்டுமே நானே கொடுத்து அதன் மூலமா அவுட்புட் எடுக்கிற மாதிரி நான் ப்ரோக்ராம் முதல்ல பண்றேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், முதல்ல என்ன பண்றேன், இன்ட் x1 அண்ட் y1 அப்படின்னு நம்ம இது பண்றோம். அதாவது ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம். ஸோ அந்த வேரியபிள் என்ன டைப்ல இருக்கணும், இன்டிஜர் டைப்ல இருக்கணுமா என்னன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட். ஸோ அப்புறமே நெக்ஸ்ட் ஸ்கிரீன் என்னன்ற பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம்.
எதுக்காக கிளியர் ஸ்கிரீன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாலேயே போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்ப, அதே இது டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து, இந்த இடத்துல வந்து நம்ம கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நம்ம குடுக்குறோம். அப்புறமேல வந்து நம்ம வந்து இப்ப நான் இன்புட் குடுத்து நான் இந்த இன்புட் வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து சி அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா, என்டர் த எக்ஸ்1 நம்பர் இல்ல எக்ஸ்1 வேல்யூன்னு கூட நீங்க குடுத்துக்கலாம். அந்த டபுள் கோட்ஸ்ல குடுக்குறது எதுவுமே நம்ம ப்ரோகிராம அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால நம்ம தைரியமா வந்து இந்த டபுள் கோட்ஸ்ல குடுக்குறத நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி வேணுமோ நம்ம கன்வீனியன்ஸ்க்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேல என்ன பண்றோம்னா வந்துட்டு வந்து அந்த ஒரு சென்டென்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் செப்பரேட்டட் பை செமிகோலன். இப்ப வந்து நான் வந்து இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற மாரி கேட்கணும் அப்படின்ற மாரி குடுத்துட்டேன். இப்ப வந்து நான் எதும் இன்புட் வாங்கணும். அதுக்கு வந்து என்ன இது சி இன். முதல்ல சி அவுட்க்கு வந்து எப்படி ஏரோ போடணும்ன்றத நம்ம பார்த்துக்கணும். சி இன்க்கு எப்படி ஏரோ யூஸ் பண்றன்றத பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக். ஏன்னா வந்து இப்ப இத வந்து இந்த ஏரோஸ நம்ம வந்து மாத்தி போட்டோம்னா வந்து நம்ம ப்ரோகிராம் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து, ஸோ இது மாரி நம்ம தெளிவா வந்து நம்ம ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாரி இப்ப நான் வந்து 2 வேரியபிள் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த x1 ஒண்ணு யூஸ் பண்ண போறோம். y1 யூஸ் பண்ண போறேன். ஸோ x1ன்னு நான் முதல்ல கெட் பண்றேன். அதே இத நான் காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா, x1க்கு பதிலா y1 நடுவுல y1 நம்பர்ன்னு மேல மாத்திக்கிறேன். கீழயும் cnலயும் வந்து y1ன்னு மாத்திக்கிறேன். இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து, அண்ட் ஆப்பரேஷன நான் வந்து பயன்படுத்த போறேன். ஸோ வந்து நான் வந்து இதுல வந்து நான் இஃப் ஸ்டேட்மென்ட்ட பயன்படுத்தி வந்து, நான் இப்ப வந்து அண்ட் ஆப்பரேஷன் பண்றேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இஃப் ஸ்டேட்மென்ட்ல பிராக்கெட் ஓப்பன் பண்றேன். அதுல வந்து x1 வந்து இந்த குறிய பாத்துங்க. சின்ன குறியா இருக்கணும். அதாவது வந்து x1 வேல்யூ வந்து 5 விட சின்னதா இருக்கணும். ஸோ அதனால குறி இப்படி போட்டிருக்கேன். இப்ப அதே இது வந்து வந்து பாத்தீங்கன்னா, வந்து இப்ப வந்து நம்ம வந்து அண்ட் ஆப்பரேஷன் தான் பண்றோம். ஸோ அண்ட் சிம்பல் போட்டுக்கிறேன் 2 தடவ. அப்புறம் y1க்கான வேல்யூ. அது வந்து என்ன பண்ணணும், 10 விட y1 வேல்யூ வந்து சின்னதா இருக்கணும். ஸோ அதுக்காக நான் அப்படி போட்டுக்கிறேன். பிராக்கெட் குளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் திரும்ப பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு, சி அவுட்ல என்ன பண்றேன், ட்ரூன்னு எழுதுறேன். அப்புறம் மேல கீழ வந்து பாத்தீங்கன்னா வந்து எண்ட் எல் அப்படின்றத குடுக்குறேன். ஏன்னா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல வந்து நான் என்ன பண்றேன், அந்த பிரேசஸ்குள்ளார சி அவுட்ல ட்ரூன்னு போட்டு எண்ட் எல் அப்படின்னு வச்சு செமிகோலன் வச்சு முடிக்கிறேன். அதே மாரி இப்ப எல்ஸ் பார்ட் எழுதுறேன். எல்ஸ் பார்ட் எழுதுறப்ப நான் என்ன பண்றேன், முதல்ல பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சி அவுட் பண்றேன். ஃபால்ஸ்ன்னு குடுத்து எண்டல் குடுத்து அந்த இதையும் பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம கெட்ச் அப்படின்னு குடுத்துருக்கேன். பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப அந்த இடத்துல லாஸ்ட்டா பிரேசஸ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இப்ப அந்த அண்ட் ஆப்பரேஷன் பண்றதுக்கு நமக்கு தேவையான இது வந்து நமக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரோகிராம நம்ம ரன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். கம்பைல் பண்றப்ப என்ன ஆகுது, எந்தவித எரரும் இல்ல. ஸோ என்டர் குடுத்து நான் வந்து ஏதோ ஒரு கீ குடுத்து நான் இது பண்ணிக்கிறேன். இப்ப நான் ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்டு, கம்பைல் பண்றதுக்கு என்னது ஆல்ட் பிளஸ் F9 ரன் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் வந்து F9 நான் பிரஸ் பண்றேன். இப்ப வந்து நமக்கு வந்து இது ஆகுது. இப்ப வந்து நான் என்ன பண்ணணும், 5 விட கம்மியா குடுக்குறேன். அதே மாரி 10 விட கம்மியா குடுக்குறேன். சோ இப்ப வந்து நமக்கு வந்து என்னன்னு கிடைக்குது, ஆன்சர் இஸ் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. இப்ப அதே இத நம்ம ஆப்பரேஷன மாத்தி பண்ணுவோம். இப்ப வந்து என்ன பண்றேன், கண்ட்ரோல் பிளஸ் வந்து F9 பிரஸ் பண்றேன். இப்ப மேல ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு அதாவது x1 வேல்யூக்கு வந்து ஹையர் வேல்யூ தரேன். 5 விட கூட நம்பர் தரேன். 6ன்னு குடுக்குறேன். 2வது வந்து இதுக்கு வந்து 9னே குடுக்குறேன். உண்மையான வேல்யூவே குடுக்குறேன். இப்ப வந்து ஃபால்ஸ்ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அதே இது வந்து பாத்தீங்கன்னா, திரும்ப வந்து நான் வந்து கம்பைல் ரன் பண்றேன். ஏன்னா எந்த வித சேஞ்சும் பண்ணல. சோ அதனால டைரக்ட்டா ரன் பண்றேன். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், மேல கரெக்ட்டாவும் 5க்கு கீழ இருக்க மாரியும், கீழ உள்ளதுக்கு வந்து பெருசாவும் குடுக்குறேன். இப்ப வந்து 10 குடுத்திருந்தேன். சோ 11 நான் குடுக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. இப்ப நான் 2மே ஃபால்ஸா குடுக்குறேன்.
ஸோ வந்து இப்போ ஃபால்ஸ்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப? இப்ப இதனோட வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த AND ஆப்பரேஷனுக்கான ப்ரோகிராம நான் இதனோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.